சிறகடிக்க ஆசை அருமையான சீரியல். இதுல முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கெஞ்சின்னு இருக்கான். காரை கொடுத்துருங்கன்ட்டு இன்ஸ்பெக்டர் வராரு. ஆனா கார் கொடுக்க மாட்டேன், நீ இன்னத்து பிளாட்ஃபாரத்தில் போய் எல்லாரையும் கொள்றதுக்கா அப்படின்றாரு. நான் ஃபைன் கூட கட்டுறேன் அப்படின்றான். அதுக்கு ஃபைன் எதுக்கு கட்டுற, நீ தான் குடிக்கலன்னு சொல்றிய, அப்போ ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன்னா நீ குடிச்சேன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு அவர் ஒன்றுக்கு பின்னா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் ரொம்ப நொந்து போய் வெளியில வரான். அப்போ இந்த குடி பார் திறந்துட்டு இருக்காங்க. அவன் போனான்ல அந்த பார் திறந்துட்டு இருக்காங்க. அங்க குடிமகன்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா அங்க போறான். அப்போ ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அப்போ இவன் சொல்றான், குடிக்காரங்க மட்டும் இல்லை, குடிமகன்கள் மட்டும் இல்லை, இந்த காலத்துல குடிமகள்களும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு போது மீனா நல்லா அவங்கள திட்டி விடுறான். இது மாதிரி வீடியோ எடுக்காதீங்க, இது மாதிரி வீடியோ எடுத்து நீங்க போடுறதால எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பார்க்குள்ள போறா. பார்க்குள்ள போய் ஓனரை பார்க்கறான். ஓனரை பார்த்து கெஞ்சுறான், என்னம்மா உன்னை பார்த்தா குடிக்கிற மாதிரியே தெரியலையே, நீ எதுக்கு உள்ள வந்த அப்படின்றா. 2 நாளுக்கு முன்னாண்ட அவனால எங்க பார் பேரே கெட்டு போச்சு. இல்லைங்க சார், தயவு செய்து உங்க பொண்ணு மாதிரி என்னை நினைச்சு மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த சிசிடி கேமராவை காமிங்க அப்படின்னு அவ கெஞ்சி கேட்கிறா. அவர் மனசு இறங்கி, இது மாதிரி குடிக்கிற புருஷனை வெறுக்கிற மனைவி தான் பார்த்துட்டு இருக்கேன், நிரூபிக்கிற மனைவியை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்ட்டு சிசிடி கேமராவை காமிக்க சொல்றாரு. அதுல இவன் சிட்டி எடுக்கிற வீடியோவும் அவன் தள்ளாடி விடுறதும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்துட்டு இவன் உடனே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரவிக்கு ஃபோன் பண்றா. ரவிய அந்த கார் ஷெட்டுக்கு வர சொல்றா. அவங்க கார்லாம் நிறுத்துற இடத்துக்கு இவனும் அவன் ரவி போறான். என்னடா நீ வந்துட்டு இருக்க, இன்னும் என்னை பத்தி திட்டத்துக்காக வந்துட்டு இருக்கியான்னு முத்து கேட்கறான். இல்ல ஒரு சந்தோஷமான செய்தியோட அண்ணி வர போறாங்க அப்படின்னு சொல்றான். கரெக்டா நம்ம மீனா வந்துட்டு இவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஐயோ அப்படின்னு எல்லாரும் அந்த பக்கமா திரும்பிக்கிறாங்க. அப்புறம் இவ சொல்றா, எல்லாத்தையும் காமிச்சிட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது உலகமே எதிர்த்தாலும் இந்த ஒருத்தர் இருக்கும்போது எவ்வளவு வேணா லைஃப்ல நாம முன்னேறலாம் அப்படின்னு போது ரவி சொல்றான், நீ இதை முதல்ல நீ இந்த பேசணுதோட இந்த வீடியோவும் சேர்த்து அனுப்புனாதான் வேல்யூ இருக்கும் போது அவன் பேசுறான். இது மாதிரி நான் குடிக்கவே இல்லை, எல்லார்ட்டையும் சொன்னேன், நான் யாருமே நம்பவே இல்லை, என்னுடைய காரையும் சீஸ் பண்ணிட்டாங்க, என்னுடைய காரு என்னுடைய மனைவி வாங்கி கொடுத்த காரு, அவளா போய் சிசிடி கேமராவை எடுத்துட்டு வந்ததால தான் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை வரணும். ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணாதீங்க, தயவு செய்து ஷேர் பண்றதால எவ்வளவோ நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ட்டு முத்து அழகா பேசுறான். உடனே எல்லாருக்கும் அந்த வீடியோ பரவிடுது. அவங்க அம்மாவுக்கு வந்துடுது. அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த முத்து அனுப்பின பேச்சு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தம்பியை கேட்குறான். சுந்தரராஜனுக்கு வந்துடுது, அதாவது அண்ணாமலைக்கு வந்துடுது. அண்ணாமலை கேட்குறாரு, அவரும் அந்த வீடியோ பார்க்குறாரு. அதில் தீனா சிட்டி மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கும் இன்னொரு ஆள் போய் அவனை போதையில் இருக்கிற மாதிரி தள்ளி விடுறது எல்லாமே வந்துடுது. அதை பார்த்துட்டு அவர் அண்ணாமலை அழுகிறாரு. அப்போ எல்லாரும் அந்த வீடியோ பார்க்குறாங்க. ரோகிணிக்கு பயமா இருக்குது. ஏன்னா அவதான் அந்த சிட்டி கிட்ட இருந்து வட்டிக்கு பணம் வாங்கினது. இப்போ அதால இவளுக்கு பிரச்சனை வரப்போகுது. தப்பு செய்துக்கினே இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நேர்மையா இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இப்போ ரோகிணிக்கு இப்போ பிரச்சனை வரப்போகுது. அவர் ரோகிணி என்ன டிச் பண்ண போறான்றத நாம நாளைக்கு பார்க்கலாம்.